ஈரானோடு இலங்கை நீண்ட காலமாக ஒரு நட்புறவு நாடாக இருந்து வந்தாலும் 1961ஆம் ஆண்டு அதிகாரபூர்வமாக இலங்கை ஈரானோடு இணைந்து கொள்கிறது. ஈரானிய தூதரகம் முதலாக இஸ்லாமாபாத்தினூடாக அமையப்பெறுகிறது. அந்த அடிப்படையிலே இலங்கை தூதரகம் ஈரானுக்கான இலங்கை தூதரகமாக இஸ்லாமாபாத்தில் 1961 அமைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 1990ஆம் ஆண்டு தெஹ்ரானிலே இலங்கை தூதரகம் மாற்றி அங்கே நிரந்தர தூதரகம் அமைக்கப்படுகிறது. இதற்கிடையில் 1975ஆம் ஆண்டு ஈரான் அதனது தூதரகத்தை கொழும்பிலே திறந்து வைக்கிறது. இப்படி உத்தியோகபூர்வமான உறவு மிக வலுப்பெற்றது. இந்த காலப்பகுதியில் தான் இலங்கை ஈரான் உறவு மிகவுமே வலுப்பெற்றது. ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி அகமது நஜாத் அவர்கள் பதவியேற்ற பிறகு முதலாவது வெளிநாட்டு விஜயம் இலங்கைக்குத்தான் விஜயம் செய்தார். அதேபோல மத்திய கிழக்கு மிக பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த 2024ஆம் ஆண்டு ஈரானிய ஜனாதிபதி ரைசி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்தார்கள். ஒயா என்ற நீர்த்தேக்கத்தை அந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்ததோடு 5 முக்கியமான உடன்படிக்கைகளையும் கைச்சாத்திட்டு சென்றதன் பிறகுதான் அவர் ஹெலிகாப்டர் விபத்தில் இறக்க நேர்ந்தது. ஈரான் இலங்கைக்கு செய்த மிகப்பெரிய உதவிகள் ஒன்றுதான் 2010ஆம் ஆண்டு ஒயா நீர்த்தேக்க திட்டத்துக்காக உதவி செய்தது. சுமார் 450க்கும் 500 மில்லியன் டாலர்களுக்கும் இடையிலான பொருளாதார நிதியுதவியை இந்த திட்டத்துக்காக ஈரான் வழங்கியது. அது மட்டுமல்லாத அதற்குரிய தொழில்நுட்பங்கள் போன்ற எல்லா வசதிகளையும் ஈரான் இலங்கைக்கு உதவி செய்து கொடுத்தது. அது மட்டுமல்லாது இலங்கையின் சிலோன் டீ என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேயிலையை அதிக அளவாக கொள்வனவு செய்யும் நாடுகளில் ஈரானும் ஒன்றாக இருக்கிறது. ஈரான் இலங்கையில் முதலீடு செய்த மிகப்பெரியதொரு திட்டம்தான் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கான டெக்னாலஜி, அந்த விடயங்களை கொடுப்பது. இதன் மூலமாக இலங்கையில் இதுவரைக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருந்த அந்த அளவின் 2 மடங்காக பெருகுவதற்கு ஈரான் தான் முதலீடு செய்தது. அதேபோல கிராமிய மின் உற்பத்தி திட்டங்களுக்கு ஈரானுடைய உதவி மிக பெரும் உதவியாக இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உதவியாகும். இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த வேளையிலே பணப்பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது இலங்கை ஈரானிடம் சென்று பண ரீதியாக உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது. அதுவும் குறிப்பாக மிக குறைந்தபட்ச வட்டி விகிதம் அறவிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்தது. அது எல்லாவற்றையும் ஈரான் ஏற்றுக்கொண்டு இராணுவ ரீதியாக இராணுவ உபகரணங்கள் போன்ற அந்த விடயங்களை இலங்கை அரசுக்கு அந்த நேரத்திலே வழங்கியது. அது மட்டுமல்லாது கடனும் நீண்ட காலம் செலுத்தக்கூடிய கடன் திட்டமாக அந்த கடன் வழங்கப்பட்டிருப்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இலங்கை மிக ஆபத்தான அந்த யுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலே பல நாடுகளும் கடன் கொடுப்பதற்கும் இராணுவ ரீதியாக உதவுவதற்கும் பின்தங்கிய நிலையிலே ஈரான் இந்த விடயத்தை மிக கச்சிதமாக அணுகி உதவி செய்ததை யாராலும் மறக்க முடியாது என்பதை அன்றிருந்த ஆட்சியாளர்களும் இன்றிருந்த ஆட்சியாளர்களும் அதை சொல்வதை நாம் பார்த்திருப்போம். இனி ஈரான் பற்றிய மற்றொரு சந்திப்பிலே உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்.